அதிமுகவில் தலைமைக்கு எதிராக முன்னணி தலைவர்கள் போர்க்குடி தூக்கியிருக்கும் சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டினை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தனி அணியாக செயல்பட தொடங்கியுள்ளது கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுவதற்கு ஆதரவு தெரிவிப்பது மற்றும் சட்டமன்ற குழு தலைமை பொறுப்புகள் தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடியின் சில முடிவுகளில் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பு முரண்பட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேற்றினர் என்ற தகவல்கள் வெளியானது. இரவில் அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் இல்லத்தில் இருந்து வெளியேறிய சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினர் சென்னை எம்ஆர்சி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தனி ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 38 எம்எல்ஏக்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் நியமிக்க கோரி 38 எம்எல்ஏக்களின் கையெழுத்து அடங்கிய கடிதம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களில் சுமார் 60% பேர் சி.வி. சண்முகம் பக்கமும் 40% பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கமும் இருப்பதாக அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். நிலைமை கையை மீறி செல்வதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி சேலம் இளங்கோவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம், ஆர்.பி. உதயகுமார் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவை சமாதானம் பேச அனுப்பி வைத்தார். சி.வி. சண்முகம் சொல்வதை நான் கேட்க தயார் என இபிஎஸ் இறங்கி வந்த போதிலும் அதிருப்தி தரப்பினர் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாகவே தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டியிருக்கிறார். நள்ளிரவில் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். ஒருவேளை சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பினர் முறைப்படி முதல்வர் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவித்தால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. அதிமுகவின் 2 துருவங்களாக இருந்த தலைவர்களை தற்போது தலைமைக்கு எதிராக திரும்பியுள்ளது அக்கட்சியினரிடையே பெரும் கலகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் தலைமை பதவி மற்றும் கொள்கை முடிவுகளில் ஏற்பட்ட மோதலால் கட்சி உடையும் நிலையில் உள்ளது. சி.வி. சண்முகம் வேலுமணி கூட்டணி 38 எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு சிக்கல் உருவாகியுள்ளது. இன்று நடைபெறும் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவே அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் நிலவரத்தின்படி பார்க்கும்போது அதிமுகவின் தற்போதைய சரிவு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைப்பு குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா பல்வேறு அதிரடி கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமான போக்கினால் அதிமுக அகல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய பிளவு மற்றும் தாவேகாவின் நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்த முக்கிய தகவல்களை அவர் விவரித்துள்ளார். மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா ஒரு சேனலுக்கு தந்த பேட்டியில் சொல்லும்போது சி.வி. சண்முகம் கடந்த வாரம் டெல்லி சென்றது ஏதோ ஒரு உள்நோக்கம் என்பது போல சிலர் பேசுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்ததற்கு முன்னாடி அவர் ராஜ்யசபா ரிசைன் பண்ணணும், அதற்காக மட்டுமே டெல்லி சென்றார். ஒருவேளை டெல்லி விவகாரமாக போக வேண்டுமானால் வேலுமணிதான் தன்னுடன் அழைத்து சென்றிருப்பார். தாவேகாவுக்குள் மெஜாரிட்டியை பெறுவதற்கான பரபரப்புகள் நடந்ததை போலவே அதிமுகவுக்குள்ளும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் பிரச்சனை வெடித்துள்ளது. தாவேகாவில் ஆட்சியில் பங்கு தருவதாக ஏற்கனவே சொன்னதால் நாம் அவர்களுடன் சென்று இணைந்து பணிபுரிவோம் என்று அதிமுகவில் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களில் ஒரு சாரர் சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு மற்றொரு சாரர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தாவேகாவில் போய் இணைந்தோம் என்றால் திரும்ப அதிமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு முடியாது. அங்கே போய் அவங்களை எதிர்த்து எப்படி நாம களமாட முடியும்? அதனால் வெளியிலேயே இருப்போம், ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ளனர். சி.வி. சண்முகம் எடுத்திருக்க முன் முயற்சியானது மிகப்பெரிய பின்னடைவை சரிவை நோக்கி அதிமுக சென்றுவிட்டது. எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதத்தால் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. யாரு எதிரி என்று நாம் களமாட வேண்டுமோ அந்த திமுகவை எதிரி என்று கருதி களமாட
நடமாடவில்லை. அதற்கு பதிலாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் என்று சசிகலா, OPS, மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றோரை எதிரியாக நினைக்கிறார்கள். அவர்களை எதிரியாக நினைத்ததுடன் 210 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று நம்பி களமாடிய இன்றைக்கு மிக மோசமான தோல்வியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துவிட்டார். இனி இவருடைய தலைமையில் தொடர்வது சரியாக வராது என்கிற கருத்து தாக்கத்தின் அடிப்படையில்தான் இந்த 36 MLA-க்களும் CV சண்முகம், வேலுமணி தலைமையில் இருக்காங்க. பல முன்னாள் அமைச்சர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுல தாவேகாவுக்கு வெளியில இருந்த ஆதரவா, உள்ளிருந்த ஆதரவா, இல்ல 36 பேரும் போய் தாவேகாவில் இணைந்து விடுவதா என்பது போல சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. அதை இப்படி அகல பாதாளத்திற்கு எடப்பாடி கொண்டு சென்று விட்டாரே என்பதற்காகத்தான் இந்த விஷயம். தாவேகா மெஜாரிட்டியை பெற்றும் கூட அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் வரும் என்று மூத்த அரசியல்வாதி தம்பிதுரை சொல்கிறார். கிங் அல்ல, கிங் மேக்கராக வரப்போகிறார் என்று செம்மலை சொல்கிறார். இந்த அரசியல் போக்கு இப்போதைய சூழல் என்பது அண்ணா திமுக நோக்கி வருகிறது என்கின்றார். இதெல்லாம் அந்த அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள். இவைகள் எல்லாம் சேர்ந்த அதிமுகவினுடைய செயல்பாடுகளையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. மே 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை விஜய் அரசு நிரூபிக்க வேண்டும். திங்கட்கிழமை அவை கூடி எல்லாரும் உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு மூத்த உறுப்பினரை தற்காலிக சபாநாயகராக்கி எல்லோரும் உறுதிமொழி ஏற்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போது கூட நம்பிக்கை தீர்மானம் தாவேகா தாக்கல் செய்யலாம். அல்லது 12ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை கூறும் தீர்மானம் கொண்டு வரலாம். போது திமுகவும் அதிமுகவும் எதிரணியில் உள்ளனர். இதில் திமுகவில் இதுவரையிலும் அணிவகுத்தவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னது போல இந்த தாவேகா ஆட்சி அமைவதற்கு நாங்கள் 6 மாதம் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், ஆட்சி அமைய மாட்டோம் என்றார். அந்த நிலைப்பாட்டை அதிமுகவும் எடுக்கும். எனவே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் தாவேகா வெற்றி பெறும். ஓராண்டு முடிந்ததற்கு பிறகு இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இடதுசாரிகளும் மற்றவர்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற போது மற்றொரு புறம் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என அறிவித்துவிட்டு தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என அறிவிப்பதா என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை முழுமையாக செயல்படுத்திட தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகளை வாரி வீசுவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதனை செயல்படுத்த மறுப்பதையுமே அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இந்த அரசையும் பார்க்க வேண்டியுள்ளது என்றும் TTV தினகரன் கூறியிருக்கிறார்.